கிறிஸ்துக்குள் அன்பான என் அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு வளர்ப்பிற்கு வழிகாட்டி தாய் ஐனிக்கேயால் பாட்டி லோவிசால். இன்றைய நாளுக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி அது 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படிக்கு உனக்கு நினைப்பூட்டுகிறேன். யார் இந்த தீமோத்தேயு? பவுல் தீமோத்தேயுவை எங்கே சந்தித்தார்? அவனுடைய பெற்றோர் யார்? எவ்வாறு சொல்கிறார் என்றால், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று தீமோத்தேயு 1 நிருபத்தை ஆரம்பிக்கிறார். இதன் மூலம் பவுல் தீமோத்தேயுவை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்கிறார். விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று பதிவிடுகிறார். இந்த விசுவாசம், இந்த நற்பெயர், நற்சாட்சி இவையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், ஒரு குழந்தையை ஒரு பெற்றோர் வளர்க்கிற வளர்ப்பின் மூலம் வளர்கிறது. இந்த இடத்திலே தீமோத்தேயுவை வளர்த்தவர்கள் என்று யார் என்று பார்த்தோமேயானால், அவருடைய தாய் ஐனிக்கேயால் மற்றும் அவருடைய பாட்டி லோவிசால். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் இந்த 2 நிருபத்திலே பவுல் அடிகளார் பதிவு செய்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்திலே, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த இடத்திலே அவனுடைய பாட்டியின் விசுவாசத்தையும் அவனுடைய தாயாருடைய விசுவாசத்தையும் பவுல் அடிகளார் குறிக்கிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் என்றால், அந்த விசுவாசம் முன்னிலும் நிலைத்திருக்கிறது என்று அவர் சொல்கிறார். சிறு வயது முதற்கொண்டே வேத எழுத்துக்களை இந்த தீமோத்தேயு கற்று தேர்ந்து அந்த வேத எழுத்துக்களின்படி வாழ்ந்து விசுவாசத்திலே வளர அவனுடைய தாய் ஆகிய ஐனிக்கேயாலும் பாட்டி லோவிசாலும் அவனை வளர்த்திருக்கிறார்கள். அவன் சிறு வயது முதற்கொண்டே விசுவாசத்திலும் வேத எழுத்துக்களின்படியும் வளர்ந்திருக்கிறான். நாமும் அவ்வாறுதான். நம்முடைய பெற்றோர் நம்முடைய அவ்விதமாகவே நம்முடைய சிறு வயது முதற்கொண்டே விசுவாச வாழ்க்கையிலே வேதம் வாசிப்பதிலும் பாடல்கள் பாடுவதிலும் ஜபிப்பதிலும் வளர்த்திருக்கிறார்கள். என்னுடைய பெற்றோரும், என்னுடைய அம்மா திருமதி மார்கரெட் என்பமணி, தந்தையார் திரு ராஜேந்திரபந்து அவர்களும் அவ்விதமாகவே என்னையும் வளர்த்தார்கள். அது போலவே அவருடைய பெற்றோர்கள், அவருடைய முன்னோர்கள் என்று தலைமுறையாக விசுவாசத்திலும் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் நான் வளர்ந்தது போலவே என்னுடைய சகோதர சகோதரிகளை நீங்களும் உங்களுடைய பெற்றோர் அவ்வாறே வளர்த்திருக்கிறார்கள். இந்த விசுவாசத்தையும் இந்த தேவ பக்தியையும் பயத்தையும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் எவ்வாறு கடத்துகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சில விஷயங்கள் நாம் யோசித்தோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமைகளே சண்டே கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணலன்னா சாப்பாடு போட மாட்டாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய சிறு வயதிலே நாம் பார்த்ததுண்டு. நாம் அதனை கடந்து வந்திருக்கிறோம். இந்த காரியங்கள் நம்முடைய சிறு வயதிலே நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும், என்னடா ஒரு வசனத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று யோசித்தாலும், இன்றைய நாட்களில் நாம் யோசிக்கும் பொழுது அந்த காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தையும் தேவ பக்தியும் கிறிஸ்தவ ஒழுக்கத்தையும் நாம் முன்னேறி அடுத்த படிக்க செல்லவும், நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு நாம் கொண்டு செல்லவும் அது எவ்வளவு பயனுள்ளதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது என்பதை நாம் இன்றைய நாட்களில் நாம் உணர முடிகிறது. நாம் அந்த காரியங்களை நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதனை கடத்துகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கிறோம். செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் கூட இந்த தியானத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். அதற்காக கூட நன்றி அப்பா. எங்களையும் முன்னோர்கள் பெற்றோர்கள் விசுவாசத்திலும் வேத எழுத்துக்களின்படியும் வளர்க்க நீர் அவர்களை வழிநடத்தினீர். ஸ்தோத்திரம். அதன்படி நாங்களும் வளர கிருபை செய்தீர். அதற்காக கூட நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்கள் பெற்றோர்களையும் குறிப்பாக எங்களுடைய
சண்டேஸ் கிளாஸ் டீச்சர்ஸ்களை நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம். குறிப்பாக விமலாஜான் அம்மாச்சி, மித்ரா டீச்சர், ரோஸ் மிஸ் மற்றும் பலரையும் நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம். அவர்கள் எங்களை இந்த விசுவாசத்திலும் வேத எழுத்துக்களின்படியும் வேத வசனங்களை மனப்பாடம் செய்வதிலும் உம்மை துதித்து பாடுவதிலும் எங்களை அதிகமாய் வழிநடத்தினார்கள். அவருடைய விசுவாச வாழ்க்கையினாலே நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம். நாங்களும் அவளை போன்று எங்களுக்கு அடுத்து வரும் தலைமுறையை நாங்கள் வழிநடத்த தேவன் தாமே எங்களை பயன்படுத்தியுள்ளோம். நாங்கள் அந்த தாயாரை போலவும் அந்த பாட்டியை போலவும் நாங்கள் மற்றவர்களுக்கு விசுவாசத்தை கற்பிக்கிறவர்களாயும் அந்த விசுவாசத்தின்படி நாங்களும் நடக்கிறவர்களாயும் இருக்க தேவன் தாமே கிருபை செய்த வேண்டுமாய் இயேசுவின் பாதம் வரைந்து கெஞ்சி கேட்கிறேன் பரமபிதாவே.